அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். ஜோதிடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிரந்தர வருமானம் யாருக்கு. ஸோ நிரந்தரமான வருமானம், அதாவது என்னென்னா கவர்மெண்ட் வேலையிலையோ இல்லை தனியார் துறையிலையோ ஒருத்தருக்கு நிரந்தரமாக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் யார் யாருக்கெல்லாம், பிராப்தம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான ஜோதிட ரீதியான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா 2-11 சேர்க்கை. அதாவது உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து 2-11 இருப்பது ஒரு சால சிறந்த கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். மிக முக்கியமான கிரக சேர்க்கை. ஸோ 2ஆம் அதிபதியும் 13ஆம் அதிபதியும் சேர்ந்து 2-11 இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தர வருமானம் உண்டு. அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று அரசாங்க உத்தியோகமோ அல்லது தனியார் துறையில் உத்தியோகமோ கண்டிப்பாக உண்டு. ஸோ அரசாங்க உதயத்து மூலயமா கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னும் பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தர்ம கர்மாதி யோகம் ஒன்று இருக்கணும். ஒரு அதிகப்படியான வருமானம் அரசாங்க துறையில் ஏற்படணும் அப்படின்னாக்கா அந்த கிரக சேர்க்கை அந்த யோகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தனியார் துறைக்கு இதுவே போதுமானது. ஒருத்தருக்கு குடும்பத்திற்கு உண்டான வருமானத்தை கொடுப்பதற்கான கிரக சேர்க்கை 2-11 கிரக சேர்க்கை இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு உண்டான வருமானத்துக்கு தேவையான சம்பாத்தியத்தை கொடுத்துரும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 2 லக்கணம் எடுத்துக்கலாம். ஒன்று சிம்மம் மற்றும் கும்பம். சிம்ம லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதி புதன், இருவரும் ஒருவரே. ஸோ 2-11 சேர்ந்து ஒன்று மிதுனத்தில் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா கண்ணியில் இருந்தாலும், புதன் கண்ணியில் இருந்தாலும் சிறப்பு. 2 இடத்துல இருந்தாலுமே அவருக்கு நிரந்தர வருமானத்துக்கு உண்டான வாய்ப்பு பிராப்தம் உண்டு. அதேமாதிரி கும்பலக்கணத்துக்கு குரு தான் 2-11 உடைய அதிபதி. அவர் இது தனுசுலையோ இல்லை மீனத்திலையோ இருந்தாருன்னா அவருக்கு ஒரு நிரந்தர வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிராப்தம் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த 2-11 2 இடத்துல தான் இருக்குமா, மீது எதுனா எந்த இடத்துலலாம் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 2-11 இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ இப்போ வேறு எங்கன்னா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் குறைச்சல், ஒரு 50% குறைவு, 50லேருந்து 60% குறைவு. ஸோ 2-11 இருக்கிறது தான் ஒரு 70லேருந்து 80% இருக்கும். ரொம்ப அதிகமான வருமானத்தை கொடுக்குது. ஸோ இப்போ எந்த இடத்துலலாம் பணம் வரும், அதிகப்படியான பணம் வரும்ன்றதுக்கு இந்த கிரக சேர்க்கை வச்சும் பார்க்கலாம். கோட்சாரத்தில் இந்த கிரக சேர்க்கை 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு 2ஆம் இடத்துலையோ, உங்களுடைய லக்கணத்திலேருந்து 2ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ வரும்பொழுது அந்த காலகட்டமானது உங்களுக்கு ஒரு தனத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உதாரணம் சொல்லணும்னா அதே கும்பலக்கணம் 2ஆம் அதிபதி குரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மீனத்தில் இருந்திருப்பார். குரு பயிற்சியில் மீனத்தில் இருக்கும்போது அந்த ஒரு வருட காலமானது உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கும். அந்த அளவுன்றது உங்களுடைய ஜாதக கட்டத்தை பொறுத்து மாறும். ஏன் அப்படின்னாக்கா இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த கும்பலக்கணக்காரருக்கு எல்லாருக்கும் ஒரு தனப்பிராப்தம் கிடச்சிருக்கும். ஒருத்தருக்கு கூடுதலாக இருக்கும், ஒருத்தருக்கு குறைச்சலாக இருக்கும். அது எப்படின்னா குருவோட எந்த கிரகம் சம்மந்தப்படுது அப்படின்றத பொறுத்து மாறும். குருவோட பலம் பலவீனத்தை பொறுத்து மாறும். அதே குரு தசையே ஒரு சிலருக்கு நடக்குது அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச பணமானது கண்டிப்பாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குரு தசை முடிகிற வரைக்குமே கிடைக்கும். 10லேருந்து 15 வருஷம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். இந்த தசையை பொறுத்து மாறும். குரு தசை நடக்கலை, வேறு யோக தசை தான் நடக்குது அப்படின்ற கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஒரு சிலருக்கு அபயோக தசை நடக்குது இருந்தாலும் அந்த ஒரு வருடமானது ஒரு சுமாரான வருடமாக அமையும். மீதி இருக்கிற வருடத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு வருடம் சிறப்பான வருடமாக அமைந்திருக்கும். அடுத்து கிரக சேர்க்கைன்னா இன்னொரு 6 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது. அது தனுசில் குரு வரும்பொழுது உங்களுக்கு கும்பலக்கணக்காரனுக்கு சிறப்பான ரொம்ப பொன்னான ஆண்டாக கூட அமையலாம். அதேமாதிரி சிம்மலக்கணம் எடுத்திங்கன்னா புதன்ற கிரகம் தான் முக்கியமான கிரகம், 2-11 கூடிய அதிபதி. ஸோ இவர் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ன்றதுனால அடிக்கடி இந்த கிரக சேர்க்கை நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 2-3 முறை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அடுத்து எப்போ வரப்போகுது அப்படின்னா அந்த புதன்ற கிரகம் செப்டம்பர் லாஸ்ட்டு இல்லை அக்டோபர் லாஸ்ட்டில் கண்ணியில் பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 1 செப்டம்பரில் 25ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 10 வரைக்கும் அந்த கண்ணில் தான் இருப்பார். அந்த காலகட்டம் உங்களுக்கு பணத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் நீங்கள் ஈடுபடலாம். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வேறு எதனா பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
ஸோ இது வந்து சிம்ம லக்கணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 2-3 முறை கூட கிடைக்கும். ஏன்னா புதன் கிரகம் உண்டு ரொம்ப வேகமாக சுற்றுற கோள் அப்படின்றனால தனப்பிராப்தம் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சிம்ம லக்கண காலங்களுக்கு. அதுமாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்தை பொறுத்து தன பிராப்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த கிரக சர்க்கிள் எந்தெந்த இடத்துல வருதுன்றதை கணித்து அந்த வருடம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். அதே போல் ஒருத்தருக்கு படித்து முடித்த உடனே ஒரு நிரந்தர வருமானத்திற்கான பிராப்தம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வேலைகளில் ஈடுபடுவது ரொம்ப சிறப்பு. ஸோ அரசு உத்தியோகமோ இல்லை தனியார் துறைமையோ அரசு உத்தியோகத்தில் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான வேலைகளை செய்யும்பொழுது உங்களுடைய வேலைகள் சிறந்த வேலைகளாக அமையும். வேலைகள் மூலம் கண்டிப்பாக ஒரு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்தெந்த காலகட்டம்ன்ற உங்களுக்கு பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டான வேலைகளை செய்யும்பொழுது உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். சிறப்பாக அமைந்திட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.